நெத்தியில் பொட்டு வச்சுக்கூடாது குழந்தைங்க, வர குழந்தைங்க பூ வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு அரசு ஹிஜாப் பண்ணிருந்தாக்கா அதையே மாட்டேங்கிறாங்க. நிறைய கிறிஸ்துவ போதகர்களோ இவங்களோ அவங்க எவ்வளோ ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்க. அவங்களும் இதே மாதிரி தானே பேசுறாங்க. கால் இல்லாதவனை நடக்க வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது தப்பு இல்லையா? கண்ணு தெரியாதவனா பள்ளிக்கூடத்தில் ஜென்ரலாகவே சொல்கிறாங்க. பாஸ்டர் அப்படியே ஏதோ ஓதுவார், தண்ணி தெளிப்பார், அவங்க குதிப்பாங்க, இது பண்ணுவாங்க. என்ன இங்கே இவ்வளவு க்ரௌட் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு இல்லை குழந்தைங்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டாக குழந்தைங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி குழந்தைகள் என்று சொல்லி இருப்பவர்கள், உட்கார்ந்து இருப்பவர்கள், அவங்கள பாருங்க, அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களா இல்லை வெளியாளான்னு நீங்களா கண்டுபிடிச்சிடுவீங்க. அதை அமைச்சர் அவர்கள் அவர் என்ன பேசினார்ன்றதெல்லாம் வீடியோல இருக்கு. நான் அதை பற்றி ரொம்ப பேச விரும்பவில்லை. அந்த பேசிய துணி, யூஸ் பண்ண வார்த்தை, ஸோ அந்த மாதிரி எங்களுடையதை மாத்திரம் நீங்கள் அகெயின்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கும்போது எங்களுக்கு ஏன் கோபம் வரக்கூடாது? அப்ப எங்களை எவ்வளவு காயப்படுத்திருக்கீங்க நீங்க? எங்களுக்கு காயப்படுத்த இந்துக்களுக்கு மனசு என்று ஒன்று இருக்கக்கூடாது. எவ்வளவு வேணாலும் நீங்கள் இன்சல்ட் பண்ணுவீங்க, காயப்படுத்துவீங்க. நாங்கள் அதை கடந்து செல்ல வேண்டும். ரம்ஜான் தொழுகைக்கு கார்பரேஷன் கிரவுண்டை கொடுத்தாங்க ஒரு நாள். எங்கிட்ட அந்த போட்டோவும் இருக்கு, வீடியோவும் இருக்கு எங்கிட்ட. இப்போ நான் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அங்க நான் கணபதியை வைக்கிறேன், பிள்ளையார் எனக்கு வைக்கணும் அங்க அப்படின்னா என்ன விடுவீங்களா? இந்த தருணத்தில் சர்ச்சை என்பது ஏன் வருகிறது? முன்னாடி எழுது கேட்கல யாரும். அப்போ இந்துக்கள் சொரணையற்ற ஜடங்களாக இருந்தார்கள். இப்பொழுது அது இல்லை. அதனாலதான் ரியாக்ஷன் வருது. இந்துக்களுக்கு கருத்து உரிமை கிடையாது, மீதி பேர் என்ன வேணா பேசலாம், அவர்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம இங்க பேசவே வேண்டாம். நம்ம இங்க பேச வேண்டிய தேவையே இல்லை. இளைபாரதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பிஜேபி கவுன்சிலர் உமா மேம் தான் இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். மேம், ஒரு அரசு சாரா விஷயங்கள் இனிமேல் நடத்தக்கூடாது, அது அப்படி நடக்கிறதா இருந்தால் கவர்மெண்ட் கிட்ட கேட்டுட்டு தான் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் இப்போ குரல் கொடுத்துட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ என்ன மேம் நடக்குது? இந்த பர்டிகுலர் இதை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும். அவர் சொல்கிறத அரசு சாரா விஷயங்களில் பர்மிஷன் அவங்க போடச்ச, இது எப்படின்னாக்க முட்டுக்கட்டை யாருக்கு போடுவாங்க, எதா லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்க டிஸ்கிரிஷன். அது அப்போது கல்வி அமைச்சர் சொல்வது அதுதானா? எங்களிடம் பர்மிஷன், உத்தரவு, கன்சென்ட் வாங்கிட்டு தான் ஒரு பள்ளியில் நடத்தணும் அப்படின்றது. மேம், நான் இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒரு டவுட்டாக கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கட்சி சார்பாக நம்ம பேசாமல் ஒரு ஜென்ரலாக நம்ம பேசணுன்றது தான் மேம். இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு ஒருத்தர் நம்ம இங்கே வரும்போது அவர் எப்படி இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு பேசலாம்? அது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வரவேற்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு மற்ற மதங்கள் இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் பண்ணால் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். பாருங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு நீங்களே ஒத்துன்ட்டீங்க. மோட்டிவேஷனில் ஆன்மீகமும் நம்பிக்கையும் கலந்தது. ஒரு குழந்தை டிப்ரெஸ்டாக இருக்குனாக்க அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு நம்ம பேசுவோம். இந்த பர்டிகுலர் அவங்களா இன்வைட் பண்ணியிருக்காங்க, பள்ளிக்கூடம் இன்வைட் பண்ணியிருக்க அவர் என்னாச்சு, இப்போ பள்ளிக்கூடத்தில் நீங்களே பார்க்குறீங்க குழந்தைகளிடம் போதைப் பொருள் அதெல்லாம் இருக்குது. ஓகே, அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசிக்கார்? அவர் இப்போது எல்லா இடத்துலையுமே நாங்கள் இப்போ கேட்கணுன்னா நாங்கள் தான் திருப்பி கேட்கணும் இதை பற்றி. ஏன்னாக்க நெத்தியில் பொட்டு வச்சுக்கூடாது குழந்தைங்க, வர குழந்தைங்க பூ வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு அரசு ஹிஜாப் பண்ணிருந்தாக்கா அதையே மாட்டேங்கிறாங்க. எங்களுடைய மத அடையாளங்களை மாத்திரம் குறிவைத்து பார்ப்பதால் இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம். இதில் இன்னொன்று நான் கேட்குறேன், இந்த பர்டிகுலர் ரூல் எல்லாருக்குமே தானே இருக்கணும். அப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு ரூலை கொண்டு வரச்ச திருப்பி பாரபட்சமாக நடந்து கொள்வார்கள். என்ன மாதிரியான பாரபட்சம் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, அவர் ஆன்மீகம் பேசல, அவர் வெறும் குழந்தைகளுக்கு. மேம் சரி மேம், இப்போ பெரியவங்க கிட்ட பேசுறதுக்கும் ஒரு சின்ன குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பிரிச்சு பாருங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், வேல்யூஸ் வேணும் இல்லையா? எல்லா குழந்தைங்க சின்ன வயசுலேயே நம்ம வேல்யூஸை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க இல்லையா? ஆமாம், எல்லா இடத்துலையும் முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் முன்னாடி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தப்பு ரைட்டு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக வச்சுருந்தாங்க.
இதில் நான் இப்போ வந்து ஒரு சேயிங் ஃப்ரம் கிறிஸ்டியானிட்டி, அதுலேருந்து நான் ஜான் இஸ் பனிஷ்ட் ஃபார் ஸ்டீலிங் அ கோட். ஓகே. நாட் பிகாஸ் he stole the goat first, because Jack should not do it. It should stop others from doing the same mistake. அவங்களோட ஒரு சேயிங், அதுக்காக நான் சொல்ல வரேன். அதில் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த சேயிங் எல்லாம் நான் பள்ளியில் படிக்கும் போது எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது எனக்கு. அண்ட் இன்னொன்று நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் இது கவர்மெண்ட் ஸ்கூல் ஓகே, மீது எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்தா ஒரு சாப்பல் இருக்கும். அதை தெரிஞ்சு தானே நம்ம சேர்றோம் அந்த பள்ளிக்கூடங்களில். சரி. இந்த நம்பிக்கையை சார்ந்த பள்ளிக்கூடம் தெரிந்து தான் நம்ம சேர்றோம். இந்த மாதிரி சேரச்ச இந்து பள்ளிக்கூடங்களில் மாத்திரம் அவங்க டேக் பண்ணி, அதுவும் தனியார் பள்ளியாக இருக்கும். அந்த குழந்தை அங்கே வந்து இந்து திணிப்பு நடக்கிறது அப்படின்ட்டு அங்கே ஆரம்பிப்பாங்க. இதே கிறிஸ்டின் ஸ்கூலில் ஒரு சாப்பலே இருக்கும் இன்சைட். இப்ப நீங்க தானே மேம் சொன்னீங்க நம்ம தெரிஞ்சுதான் வந்து அந்த மாதிரியான ஒரு, அதுதான் சொல்ல வரேன், அதை கண்டுக்க மாட்டேன். அதுதான் தெரிஞ்சுதான் போறாங்க. இப்ப நான்லாம் அப்படிதான் படிச்சேன். இப்ப நான் ஸ்டெல்லா மேரிஸ்ல படிக்கச்ச வாரத்துல ஒரு நாள் அந்த ரோமன் கேத்தலிக்ஸ்க்கு தனி கிளாஸ், ப்ராட்டஸ்டன்ட்ஸ்க்கு தனி கிளாஸ், எங்களுக்கெல்லாம் வேற மாதிரி. அது தெரிஞ்சுதான் நாங்கள்லாம் சேர்றோம். அதுல இந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவை இவங்க தனியார் பள்ளியெல்லாம் பண்ணச்சா அதை கண்டுக்காத இந்த அரசு மைனாரிட்டின்ற போர்வையில் அவங்க இருக்கும் பொழுது ஒரு ஹிந்து பள்ளிக்கூடத்துல சேரச்சியும் தெரிஞ்சுதான் சேர்றீங்க. மேம் இப்ப அவர் பேசினது கூட இல்ல மேம், அவர் சில வார்த்தைகள் யூஸ் பண்ணதுதான் இங்க ஒரு சர்ச்சையா இருக்கு. நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச தப்புனாலதான் இந்த ஜென்மத்துல நீங்க மாற்றுத்திறனாளியா பிறக்குறீங்க அப்படின்னு சொல்றது இது எந்த மாதிரியான ஒரு வாதமா நீங்க பார்க்க முடியும்? இல்ல see the teaching, அதுதான் நான் சொல்ல வரேன். எங்களுடைய மதத்தில் நீங்க முற்காலத்துல ராஜாவெல்லாம் எடுத்தா கூட இந்த சிலந்தி ஒரு கோயில் ஞாபகம் இருக்கு இல்லையா, சிலந்தியாக்கு பிறந்திருக்கிறார் அந்த அரசர், முன் பிறவியில் இது, அதனால இந்த பிறவி, இதெல்லாம் நம்மளோட இதுலயே இருக்கு, பழைய இதுலயே யூ கேன் ரீட். நிறைய கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த அரசர் முற்காலத்தில் இந்த செய்த தவற்றிற்கு இந்த மாதிரி பிறந்திருக்கிறார் அப்படின்னு. அதுதான் அதை பற்றிதான். ஸோ அவர் வந்து பர்டிகுலரா சொல்லி கொடுக்கல. கர்மா தியரி இஸ் யூனிக் டு ஹிந்துயிசம். கர்மா தியரி, தப்பு பண்ணேன்னா உனக்கு அடுத்த ஜென்மம் இருக்கு, அப்போ நீ தப்பு பண்ணதுக்கு யூ வில் இது. அது வந்து மிரட்டுற தோணி இல்லை, அது மிரட்டுற தோணி மிரட்டுறது சொல்ல. ஆனா இப்போ நீங்க நம்ம சொல்றோம்ல எல்லா மதங்கள் சார்ந்தும் வந்து இப்ப குழந்தைங்க அங்க இருப்பாங்க. அப்போ எந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அந்த குழந்தைங்க மனசுல அவர் வந்து அவருடைய மத கண்ணோட்டத்தில் பேசியிருக்கிறார். இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்துவ போதகர்களோ இவங்களோ வந்து அவங்க எவ்வளவு ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்க, அவங்களும் இதே மாதிரி தானே பேசுறாங்க. கால் இல்லாதவனை நடக்க வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது தப்பு இல்லையா? கண்ணு தெரியாதவனை பள்ளிக்கூடத்துல ஜென்ரலாவே சொல்றாங்க, கண்ணு தெரியாதவனை இந்த மாதிரி நாங்க பண்ணி கண்ணு. அப்புறம் நீங்க சாமி ஆட்டம் போடுவாங்க, அவங்க அந்த பாஸ்டர் வந்து அப்படியே ஏதோ ஓதுவார், தண்ணி தெளிப்பார், அவங்க குதிப்பாங்க, இது பண்ணுவாங்க, அதெல்லாமும் நடக்கிறது இல்லையா? நான் இப்போ கேட்கறது இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் இது நடந்திருக்கு. அவரை கூப்பிட்டுருக்காங்க, அவர் பேசியிருக்கார் இல்லையா? இங்க குழந்தைகள் ஆரவாரித்திருக்கிறார்கள். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். சோ குழந்தைங்க ஃபுல்லா அதை ஆரவாரிச்சு வரவேற்றிருக்கிறாங்க. வரவேற்றிருக்காங்க. ஆனா நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்க இப்போ இல்லையா? குழந்தைகள் வரவேற்றார்கள். ஆனா இன்னைக்கு காலையில நடந்ததுல இன்சிடென்ட்ல இதுக்குதான் முன்னுக்கு பின் தவறான தகவல். அதுக்காக நான் சொல்ல வரேன், அவர் செய்தது சரி, அவர் செய்தது இதுல எதற்காக தவறான தகவலை பரப்ப வேண்டும்? நான் இன்னைக்கு கார்த்தால நடந்ததை சொல்றேன். சரி, ஃபுல் போலீஸ் 8 மணி 8:15 அங்கே அந்த ஏரியாவில் ஃபுல் மீடியா பீப்புள் எல்லாரும் வந்திருக்காங்க. நான் இல்லை, எனக்கு வந்த செய்தி என்னுடைய கட்சிக்காரர் அங்கே இருந்தவர் ஒரு 10 பேர் வந்து எங்கிட்ட சொன்னதுனால ஐ டுக் தட். இது அவங்க போயிட்டு அவர் கேட்டிருக்காங்க, அவங்க என்ன இங்கே இவ்வளவு க்ரௌட் இருக்குது அப்படின்னுட்டு. அதுக்கு இல்லை குழந்தைங்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. என்ன ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டாக குழந்தைங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த வீடியோ அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு, எங்களுக்கு கிடச்சிருத்த அந்த வீடியோவும். குழந்தைகள் என்று சொல்லி இருப்பவர்கள், உட்கார்ந்து இருப்பவர்கள், அவங்கள பாருங்க, அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களா இல்லை வெளியாளான்னு நீங்களா கண்டுபிடிச்சிடுவீங்க. அதில் அந்த வீடியோ வச்சிருக்கேன் நான், அதை கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பொய்யான தகவலை எதற்காக பரிமாற வேண்டும்? ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டாக இந்த குழந்தைங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படின்னுட்டு ஒரு பொய்யான பரப்புரை. அதில் அடுத்து நான் கேட்கறது, காலையில இந்த SFI ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு 10 பேர் 20 பேர் வந்திருக்காங்க. ராஜ மரியாதையுடன் அவர்கள் பள்ளிக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உள்ள அவங்க உள்ள அனுப்பிச்சு அவங்கள பேச வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ மகேஷ் பொய்யாமொழி மினிஸ்டர் அமைச்சர் அவர்கள் வந்து அவர் என்ன பேசினார்ன்றதெல்லாம் வீடியோல இருக்கு. நான் அதை பற்றி ரொம்ப பேச விரும்பவில்லை. அந்த பேசிய துணி, யூஸ் பண்ண வார்த்தை,
அதெல்லாம் நீங்க இப்ப இவருக்கு சொல்றீங்க இல்லையா, இவருக்கு அதே இருங்க, அடுத்து நான் அதுக்கு தான் வரேன். இப்போ அதை வச்சுட்டு நாங்க போனப்போ எங்களை உள்ள கூட விடல அங்க இருந்த போலீஸ். அப்போ அந்த எஜுகேஷன் ஆஃபீஸர் இருந்திருக்காங்க உள்ள, அவங்க வந்து அப்போ போகச்ச மீடியாலாம் வெளில ஃபுல்லையும் இருந்தாங்க, எல்லாருமே காம்பவுண்டுக்குள்ள இருந்தாங்க. நாங்க போகும்பொழுது எங்களை தடுத்து நிறுத்தி போலீஸ் இங்க இருக்கக்கூடாது நீங்க, நான் ஒத்துக்கிறேன் பள்ளிக்கூடம் நடக்கிறது அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இதுலயே என்ன பாரபட்சம்? எஸ்எஃப்ஐ உள்ள ராஜமரியாதையோட கொண்டு போவீர்கள் நீங்க. ஃபெடரேஷன் தானே மேம், அவங்க உள்ள போகாம, அவங்க ஃபெடரேஷன் வந்து அவங்க ஸ்கூல் அமைப்பு தானே மேம், அவங்க வந்து போகாம எப்படி மேம்? யாருமா ஸ்டூடெண்ட்? என்ன ஸ்கூல் அமைப்பு? ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் தானே மேம். ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. அது யார், எந்த இதை சார்ந்தது? இது மேம், இது வந்து நான் கேக்குறேம்மா, அவங்கள அமைச்சிருக்கீங்க, என்னை இப்போ லேபிள் பண்றீங்கல்ல எங்களை. அங்க நான் போனப்போ எங்களை விடாம நாங்க அப்புறம் வெளியே வந்துட்டோம். அதுக்குள்ள இன்னொரு பக்கமாக ஆபீசர் எல்லாம் வெளில அமைச்சிட்டாங்க போலீஸ். நாங்க அதுக்கப்புறம் வெளில வந்த அப்புறம் நிறைய பெற்றோர் வந்தாங்க அங்க. நாங்க நிக்கச்ச அங்க மீடியா கொடுக்கச்ச அந்த சுத்தி இருந்த பெற்றோர் அவங்க தான் எங்களுடைய நண்பர் ஒருவரிடம் சொல்லி இருக்கிறார்கள், இங்க தவறு நடக்கிறது. அந்த போட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சோஷியல் மீடியாவில் வரும். இவங்க வந்து வேற மாதிரி திசை திருப்புகிறார்கள் இந்த இஷ்யூவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்காந்துருந்தவங்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அவங்க. சரி, அதுல அடுத்து அவர் சொல்ற அவங்க வந்து தான் திசை திருப்பிட்டாங்க ஃபுல்லாவே இதை அப்படின்னுட்டு அவர் ஓப்பனா ஒருத்தர் போலீஸ் கிட்டயே சொன்னார். நாங்கள்லாம் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸு கார்த்தால நாங்க பார்த்தோம், எஸ்எஃப்ஐயை நீங்க உள்ள கூட்டிட்டு போனீங்க, இதெல்லாம் சொன்னார் அவரு. அப்போ உள்ள என்ன நடந்தது அப்படின்றது தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாதது அதுல. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ வேற விதமா திசை திருப்பி வேற மாதிரி போயிடுது. இப்ப நான் கேட்கிறேன், நிறைய இடத்துல தவறு செய்பவர்கள் இருந்தால், நீங்க கல்லூரியிலன்றீங்க, பள்ளிக்கூடத்துலன்றீங்க. லாஸ்ட் இயர் நாகப்பட்டினம் பக்கத்துல ஆலூர் ஷானவாஸ் அவர்கள், அந்த ஊர்ல நம்ம இது ரம்ஜான் போது மத்தியானத்தோட ஸ்கூல்ல லீவ் விட்டுற சொல்லி ஆர்டர், பசங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு, தனியார் பள்ளிகளும் சேர்த்து எல்லாருக்குமே அது. அதுல ஒரு பள்ளி நாங்க விடமாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. எங்க லீவ் விட மாட்டோம் நாங்க, பசங்க மத்தியானமும் நாங்க வேலை செய்வோம், பள்ளிக்கூடம் நடக்கும் இருக்காங்க. அதுக்கு அப்போ நீ போய் அந்த லோக்கல் ஜமாத்துல பர்மிஷன் என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த லோக்கல் ஜமாத்துல போய் அந்த பள்ளிக்கூடம் என்ஓசியை வாங்கி டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை சப்மிட் பண்ண அப்புறமும் மீதி ஜமாத் குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட, அந்த ஜமாத் கிட்ட நீங்க எப்படி என்ஓசி கொடுப்பீங்க, அதை வித்ட்ரா பண்ணணும், நீங்க எப்படி கொடுக்கலாம், நாங்க எல்லாரும் மாட்டோம் இருக்கோம், ஸோ நீங்களும் லீவ் விடணும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப எங்க போச்சு இந்த நியாயம்லாம்? அப்ப இவங்க குரல் எழுப்புற மாதிரி நீங்களும் எழுப்பி இருக்கணும். அப்ப எழுப்பியது இந்த மாதிரி எழுப்பியது, இதுல ஆட்சியில் இருப்பவர்கள் மனது வைத்தால் என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அப்பவே இதெல்லாம் வெளில வந்தது. அப்ப அடுத்து நான் சொல்றேன் இன்னொன்னு, ஒரு 5-6 வருடங்கள் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, லயலா காலேஜ் நுங்கம்பாக்கம், அங்க வந்து ஒரு அவங்க இடத்த வாடகை கூட்டோன்னு சொன்னது, நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்புறம் அங்க வந்து ஏதோ கைவினை தொழில் ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத அவர்கள் நடத்தும் விழா, அவங்களை ஆனர் பண்றோம் அப்படின்றாங்க. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தான் இதை முன்னின்று எடுத்தது, இந்த விழாவை எடுத்தது அவர் தான். அங்க போனா ஃபுல்லா நம்ம நாங்கள் வணங்கும் இந்து கடவுள்களை அசிங்கப்படுத்தி பெயிண்டிங் ஃபுல்லாவே, ஹுசைன் எம்எஃப் ஹுசைன் பண்ணுவாரு அதே மாதிரி. இதை பற்றி நாங்கள் போலீஸ் டிஜிபியிடம் சென்று கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நாங்க. அப்போ லைலா காலேஜ் நிர்வாகம் எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவங்க யாரோ எங்களுக்கு இடம் கேட்டாங்க நாங்க கொடுத்தோம் அப்படின்னுட்டு சொன்னாங்க. அப்போ நாங்க கொடுத்ததுக்கு அப்போ அவங்க மேல ஆக்ஷன், இப்போ இந்த ஆசிரியை மேல, தலைமை ஆசிரியை மேல ஆக்ஷன் எடுக்கிற நிர்வாகம் அப்போ முதல்ல அவங்க மேல எடுத்துக்கணும். இப்படி நிறைய கோயில் இப்போ கேட்டாக்கா டொஃப்டன் கோரி எடுத்தீங்கன்னா வெப்பேரியில அது ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ஒரு குழந்தை மருதாணி வச்சுட்டு வந்ததோ இல்லை ராக்கி கட்டிட்டு வந்ததுக்கோ மாட்டேனாங்க அங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி எங்களுடையதை மாத்திரம் நீங்கள் அகெயின்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கும்போது எங்களுக்கு ஏன் கோபம் வரக்கூடாது? மேம், இங்க வந்து நம்ம ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னதுதான் இங்க ஒரு பெரிய சர்ச்சையா கிரியேட் ஆயிருக்கு. அவர் அவ்வளவு நேரம் வந்து பாருங்கம்மா, வார்த்தை ஒரு சர்ச்சைனா கொதித்து போக வேண்டியது நாங்கள்.
பள்ளிக்கூடம்ல தொடர்ந்து எங்கள் மேம் ஒரு ஆசிரியர் வந்து அங்க மாற்றுத்திறனாளியான ஒரு ஆசிரியர் அங்க இருக்கும்போது அவர் முன்னாடியே வந்து நீங்க போன ஜென்மத்துல நீங்க தப்பு செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த ஜென்மத்துல நீங்க மாற்றுத்திறனாளியா பிறப்பீங்க அப்படின்னு சொன்னது அவர் உண்மையாவே காயப்படுத்தி இருக்கும்ல. நம்ம வந்து அந்த மாதிரியும் சார்பும் நம்ம காயப்படுத்தி இருக்கும்னாக்க காயப்படுத்தி இருக்கும். அப்ப எங்களை எவ்வளவு காயப்படுத்திருக்கீங்க நீங்க? எங்களுக்கு காயப்படுத்த இந்துக்களுக்கு மனசு என்று ஒன்று இருக்கக்கூடாது. எவ்வளவு வேணாலும் நீங்கள் இன்சல்ட் பண்ணுவீங்க, காயப்படுத்துவீங்க, நாங்கள் அதை கடந்து செல்ல வேண்டும். பதிலுக்கு பதில் பண்றது எங்க அரசு இல்ல அப்ப பதிலுக்கு பதில் இல்ல. ஒரு நீங்க இப்ப சொல்ற அந்த உணர்ச்சி எனக்கும் இருக்கிறது, அவருக்கும் இருக்கு. பட் அவருடைய உணர்ச்சிக்கு மதிப்பளிப்பேன். உன்னுடைய உணர்ச்சியை தூக்கி குப்பையில் போடு, அகற்றி விடுன்னு சொல்றது இது நாங்கள்லாம் இப்ப பேச ஆரம்பிக்கவே நீங்க இதெல்லாம் கேட்கறீங்க. இப்போ தொடர்ந்து நாங்கள் இப்போ இவர் கனெக்ஷன் இல்லதான். தொடர்ந்து ஒரு IAS அதிகாரி ஒருவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து ராமனை செருப்பால் அடிப்பது எனக்குடைய நோக்கம்னாரு. ஒரு IAS ஆபீசர். அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அடுத்து எங்களுடைய நடராஜரை கேவலமாக பேசியதற்கு தப்பு செஞ்சவங்க பள்ளியில செய்யறாங்களோ, இதுல காலேஜ்ல செய்யறாங்களோ, பொது மேடையில் செய்கிறார்களோ, தவறு என்பது ஒண்ணுதானே. காயப்படுத்துவது என்பது, இந்துக்களை காயப்படுத்துவது என்பது ஒண்ணுதானே. இப்போ சனாதனத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு மேடையிலும் எங்களை கேவலப்படுத்துவீர்கள், எங்களை குத்தி காண்பிப்பீர்கள், எங்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவீர்கள். ஸோ இப்போ நாங்கள் ஒரு இடத்துல பண்ணச்சா அதுக்கு ஒரு நியாயம் கொடுக்குறீங்க. அதில் எல்லாமே ஒன்று தான். எங்க பள்ளியில் நடந்தாலும் சரி, பொது மேடையில் நடந்தாலும் சரி, கல்லூரியில் நடந்தாலும் சரி, எங்கு நடந்தாலும் எங்களை பற்றி நீங்க பேசும் பொழுது கப்சிப்பா இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பெருசா எடுத்தாத மந்திரியுடைய துணி நானே சொல்லிட்டேன், அதை பத்தி பேச விரும்பலன்னுட்டு. ஆளும் ஷானவாஸ் அவர் நடந்த போது இந்த அரசாங்கம் என்ன செய்தது? லைலா காலேஜ் நடந்த போது அவர்கள் இல்ல, அரசு இவங்க ஆட்சியில் இல்லை, ஆனா எடப்பாடி அரசு இருந்தது. எடப்பாடி அரசு இருந்த பொழுதும் தொடர்ந்து யூடியூப் ரூட்டர்ஸ் என்கிற ஒரு யூடியூபா இருக்கட்டும் எங்களுடைய நடராஜரை கொச்சைப்படுத்தினார். அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க நாங்க திரண்டு தெருவில் இறங்கியும் எடுக்காத இருந்தப்போ நாங்க எப்படி சும்மா இருக்கணும்ன்றீங்க நீங்க? இதுக்கும் அதையும் கம்பேர் பண்ணாதீங்க. அது வேற இது வேற. இப்படி பேசி விட்டார், கிளிப்பிள்ள மாதிரி அதையே சொல்லிட்டு இருப்பீங்களா? இவரை காயப்படுத்தி விட்டார், எங்களுக்கு காயம்பட்டா எங்களுக்கெல்லாம் அது கிடையாதா? நாங்கள் உணர்ச்சியை துறந்து விட்டு என்ன வேணா செய்ய, எங்களை என்ன வேணா திட்டு, எங்களை என்ன வேணா அவமானப்படுத்து, நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட வேண்டும். சரி, இப்போ என்ன மாதிரியான ஒரு நீங்க ஸ்டெப் எடுக்கலாம்னு இருக்கீங்க? இந்த மாதிரி பேசியாச்சு, இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொன்று சொல்றேன். நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, இப்போ இது சம்பந்தம் இல்லைன்னு இதையும் இப்ப நான் கேட்கறது, இங்க ஒரு வார்டுல ரம்சான் தொழுகைக்கு கார்பரேஷன் கிரவுண்டை கொடுத்தாங்க ஒரு நாள். எங்கிட்ட அந்த போட்டோவும் இருக்கு, வீடியோவும் இருக்கு எங்கிட்ட. நான் அதை பார்த்துட்டு தான் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ நான் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி என்னுடைய வார்டில் பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்குது, கார்பரேஷன் என்னோட மாநகராட்சிக்கு சொந்தமானது. அங்கே நான் கணபதியை வைக்கிறேன், பிள்ளையார் எனக்கு வைக்கணும் அங்கே அப்படின்னா என்ன விடுவீங்களா? நமாஸ் பண்ண விடுவீங்க. நான் விநாயகரை வச்சேன்னா எனக்கு உண்டா? நான் கேட்க போகிறதில்ல. ஆனால் நான் கேட்டால் எனக்கு கிடைக்குமா? அடுத்து நவராத்திரி வரப்போகிறது ஷார்ட்டாக. குழந்தைகளுக்கு எங்களுடைய நவராத்திரி துர்கா பூஜை. பெண் என்பவள் எங்களுடைய பெண் கடவுள், வீரம், கல்வி, செல்வம், இது மூன்றுத்துக்கும் அதிமதியான பெண் தெய்வங்களை நாங்கள் வணங்குகிற அந்த 9 ராத்திரிகள். அதுக்காக எனக்கு கொலு வைக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெண் என்பவள் இந்த 3 பவரோட இது இந்து மதத்தில் இந்த மாதிரி 3 சிம்பல் கொடுத்துருக்காங்க. பெண்ணுக்கு உரிமை கொடுத்து பெண்ணுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுக்கிறது இது அப்படின்னு நான் கற்றுக் கொடுத்தாக்க ஏன் இந்து மதத்தை திணிக்கிறீர்கள், ஏன் இதை திணிக்கிறீங்கன்ற கேள்வி வருதுல்ல. அப்போ எனக்குன்னு உடனே அந்த கேள்வியை கேட்குறீங்க நீங்க. மேம் நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாமே புரிஞ்சுக்கிறோம் மேம். ஆனா இங்க எது பேசினாலுமே சர்ச்சையை கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இந்து மதம் பார்க்கப்படுற இந்த தருணத்துல அப்ப நம்ம ஒவ்வொரு விஷயமும் இங்க பார்த்து பேசி பார்த்து நடந்துக்கணும்ன்ற ஒரு தருணத்தில் தானே மேம் இந்த தருணத்தில் சர்ச்சை என்பது ஏன் வருகிறது? முன்னாடி எழுது கேட்கல யாரும். அப்போ சேலத்தில் ஈவே ராமசாமி ஊர்வலம் நடத்தும் பொழுது ஒரே ஒருத்தர் தான் கோர்ட்டுக்கு போனார். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு போனார். அப்போ இந்துக்கள் சொரணையற்ற ஜடங்களாக இருந்தார்கள். இப்பொழுது அது இல்லை, அதனால தான் ரியாக்ஷன் வருது. இப்போ அட்லீஸ்ட் இப்பவும் வர வேண்டிங்க. ஏன்னா அந்த காலையில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன் இல்லையா, அவரை கேட்டேன், பெற்றோரை நீங்கள் எவ்வளோ பேர் இருந்தீங்க? கொஞ்சம் பேர்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாரு எங்க இவர் ஒருத்தர். அதை சுற்றி இருக்கிற இந்துக்கள்ல ஒரு 20 பேரோ 25 பேரோ இருந்திருக்காங்க பெற்றோர். கேட்டோம், ஏன் எங்களெல்லாம் கூப்பிடல? அப்புறம் அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்கார், கொஞ்சம் யாராவது எங்களுக்கு குரல் கொடுங்க இந்த விஷயத்துல அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் போனோம். என்ன மாதிரியான ஒரு குரல் கொடுக்கணும் எதிர்பார்க்குறீங்க?
இந்த மாதிரி எஸ்எஃப்ஐயை உள்ள விடச்ச எங்களையும் உள்ள விட்டுருக்கணும்ல. இந்த எஸ்எஃப்ஐ இங்க உள்ள வந்ததுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த எஸ்எஃப்ஐ உள்ள வந்ததுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு பாருங்க, புரிஞ்சுதா? ஒருத்தரை உள்ள விடச்ச எங்களையும் விடணும், உண்மை தெரிய வேண்டும் இல்லையா? நான் அதுவும் கேட்கிறேன். இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்கச்ச ஒரு சாராரை மாற்றம் உள்ளே அனுப்புவீர்களா? இப்போ எவ்வளோ இன்னொன்று நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ எங்கே பாரபட்சம் இருக்கிறது என்பதற்கு நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கடந்த 50 வருடங்களாக தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்திருக்கிறது எங்களுக்கு எதிராக அப்படின்னுட்டு நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு இந்த ஒரு நாள் போராது, ஒரு வருடம் கூட போராது, 50 வருடங்கள் நாங்கள் யாராவது பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவு நடந்திருக்கிறது. இப்பொழுது நீங்க சொல்றீங்க இல்லையா, எதுக்கு சர்ச்சைன்னுட்டு. நாங்க இப்ப சில பேர் பேச ஆரம்பிச்ச உடனே அது சர்ச்சைக்குரியது என்றீர்கள். முன்ன மாதிரி யாருமே கண்டுக்காம என்ன நடக்குதோ நடக்கட்டும், நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தா எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ஹியர், ஆல் ரோசஸ் அண்ட் ஆப்பிள்ஸ். அந்த மாதிரி அந்த ஒரு இதுக்கு அந்த இடத்துல இருங்கன்றீங்க நீங்க, ஜடமா இருங்க மேம். இப்போ வரைக்கும் நீங்க வந்து இல்ல, நீங்க பேசுற இந்த வாதம் ஓகே மேம், நீங்க எடுத்து வைக்கிறது நானும் புரிஞ்சுக்கிறேன், கண்டிப்பா பாக்குற மக்களும் புரிஞ்சுப்பாங்க. பட் தட் இஸ் நாட் த கொஸ்டின் ஹியர். அவர் பேசின அந்த ஒரு வார்த்தை வந்து அது ரொம்ப தப்பு தானே மேம்? அதுதானே இப்ப பேச்சு பொருளா அடிப்படுது. நான் உங்க இதுக்கே வர நானா ஒத்துக்கல, மனசார ஒத்துக்கல. நீங்க சொன்ன நீங்க மாற்றுத்திறனாளியா நீங்க சொல்ற ஆர்குமெண்ட்டுக்கு வர, நீங்க சொல்ற ஆர்குமெண்ட்டுக்கு வர, அவர் தப்பு செஞ்சிருக்காருன்னா அவருக்கு முன்னாடி ஒரு 1008 10,000 பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. தப்புனா ஒருத்தர் தப்பு பண்ணா அதே மாதிரி நடந்துக்கிற எல்லாருமே தப்பு தானே. நீங்க அவங்க எல்லார் பேர்லயும் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? அதுதான் மேம். இப்போ ஒருத்தர் செஞ்சு பாருங்க, அப்ப இந்து மதமும் வந்து இத பாருங்க, கர்மா தியரின்றது நம்ம இந்து மதத்தில் தான் நம்பிக்கை. கர்மா ரீபர்த் எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாதது ஒண்ணு. இப்ப நான் கேக்குறேன், இதுவும் நீங்க சொல்றது வந்து திணிப்பு மாதிரி தானே மேம் பார்க்கப்படுது. அவரோட ஏமா நீங்க கருத்து உரிமைன்றீங்க, கருத்து உரிமை இந்துக்களுக்கு கிடையாதா? அதை கோடிட்டு சொல்லிடுங்க, இந்துக்களுக்கு கருத்து உரிமை கிடையாது, மீதி பேர் என்ன வேணா பேசலாம், அவர்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம இங்க பேசவே வேண்டாம், நம்ம இங்க பேச வேண்டிய தேவையே இல்லை மேம். இங்க ஒரு 2 விஷயம் வந்து கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும் மேம். என்னன்னா, கருத்து உரிமை பத்தி அதெல்லாம் இங்க பேசவே இல்லை. ஆனா குழந்தைங்க கிட்ட நம்ம என்ன பேசணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க. நான் இப்ப சொல்றது கரெக்ட். வேல்யூஸ் நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா வந்து மாரல் சயின்ஸே இப்ப கிடையாது. ஓகே, நான் இப்ப கேக்குறேன், அவர் என்ன சொல்லியிருக்கார்? திருக்குறளிலிருந்து காட்டியிருக்கிறார் அவர் பேசச்சு. ஆமா, அதுல திருக்குறள், அப்போ திருக்குறளே வேண்டாமா? அவர் சொன்னது தப்பு. ஏன்னா அவரும் இம்மை மறுமை எல்லாம் பத்தி பேசியிருக்கார், திருவள்ளுவரும். அப்போ திருவள்ளுவர் வேண்டாம், எடுத்துருங்க. சிலபஸ்ல எடுக்க போறீங்களா? திருவள்ளுவர் மறைக்கப்பட வேண்டியவரா? மறைக்கப்பட்டு மறக்கப்பட வேண்டியவர், அந்த ஸ்டெப்ல போறீங்க இல்லையா? அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி ஒண்ணு திருவள்ளுவர். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க தமிழுக்கு அவ்வளவு, ஔவையாருக்கு செலவெல்லாம் வச்சிருக்கீங்க மெரினால, திருவள்ளுவருக்கு எவ்வளவு செலவு வச்சிருக்கீங்க? அவர் சொல்றதான் இவர் சொல்லியிருக்கார், அவர் சொன்ன கருத்துப்படி தான் இவர் பேசிக்கார், எடுத்துருங்க. திருவள்ளுவர் ஔவையார் எல்லாம் தமிழ்நாட்டில் தேவையில்லாதவர்கள் அப்படின்ற அந்த இதுதானே. ஔவையார் என்ன சொன்னாங்க? நீரில்லா நெற்றிப்பாள் அப்படின்னாங்க. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இன்னொருத்தர் ஒன்று நம்மளோட இதுவே, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நான் ஆத்திச்சுடி இப்போ இதனால நான் மனப்பாடம் பண்ணிக்கணும் போல இருக்கு இதை சொல்றதுக்கு. ஸோ இந்த ஆத்திச்சூடியோட இது என்ன? எதுக்காக குழந்தைங்களுக்கு ஆத்திச்சூடியை கற்றுக் கொடுக்கணும் சின்ன வயசுல? ஔவையார் எழுதியதை குழந்தைங்களுக்கு வேல்யூ சிஸ்டம், ஏன்னா இப்போ இல்லை, அந்த வேல்யூ சிஸ்டம் இல்லைன்றதுனால தான். இப்ப ஏதாவது வந்து ஒரு சின்ன விஷயம், முன்ன மாதிரி காலத்துல இப்ப கிடையாது இல்ல, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட அது டக்குன்னு வந்து வைரல் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம இருக்கோம். இன்னொன்னு, இப்ப இருக்கிற பசங்களுக்கு எதுவுமே டீடைல்டா சொல்ல வேண்டாம், ஏதாவது ஒரு கோடிட்டு காமிச்சாலே பசங்களே இப்ப இதை புரிஞ்சுக்கிறான். அந்த மனசு பக்குவம் அவங்களுக்குமே இருக்கு. மனசு பக்குவம் இல்லை, அதுதான் நீங்க சொல்றது நான் வச்சுக்கிறேன். அந்த பக்குவம் இல்லாததுனால தான் இன்னைக்கு சமூகம் சீர்கெட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது எவ்வளவு குழந்தைகளை நீங்க பாக்குறீங்க ட்ரக், அப்ப பக்குவப்பட்டிருக்காங்க. நான் சொல்றது 100ல முன்னாடி எல்லாம் ட்ரக் அடிக்ஷன்றது ஒரு 100ல ஒரு 2 பேருக்கு இருக்கும், அதுவும் காலேஜ் படிக்கிற பசங்களோ பின்னா. இப்போ பார்த்தா பிஞ்சிலேயே இந்த பழக்கம்லாம் எதனால வருது? ஃபேமிலி வேல்யூஸ் இல்லை, ஃபேமிலி சிஸ்டம் இஸ் டிஸ்இன்டகிரேட்டிங். இவ்வளவு சமூக அவலங்கள் இருக்கும் பொழுது ஆன்மீகம் தான் பிடிப்பு நம்மளுக்கு. அதுக்கு நான் சொல்றது அவங்க இதுக்கு. இப்போ நான் சொல்றேன் உங்ககிட்டயே, நான் படித்த கிறிஸ்டின் பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவோம் கிறிஸ்மஸ். அதனால தான் எனக்கு கிறிஸ்மஸ் கேரல்ஸ் தெரியும். நான் இன்னி வரைக்கும் என்ஜாய், எனக்கு அது பாட வேண்டாம் என்று தோன்றியதே இல்லை. அதில் ஜிங்கிள் பெல்ஸ் அதை இன்றைக்கும் நம்ம பண்ணுறோம். வி 3 கிங்ஸ் ஆஃப் ஓரியன்டைட் அப்படிங்கிறோம்.
அப்புறம் நான் ஒரு 2-3 கிறிஸ்மஸ் கேரல்ஸ் இருக்குது. நான் இன்னும் அந்த புக்கை வச்சுட்டுறேன். எனக்கு நான் ஸ்கூலில் அந்த ஹிம் புக்கை நான் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு கெட்ட பேரை கொண்டு வருதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கலையா? எல்லாருக்குமே அது. இவர் ஒருவரை மாற்றம் சொல்லாதீர்கள், இவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுங்க. அதில் இப்போ ஒருத்தரை ஹர்ட் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க இது எங்களை பற்றி ஈவே ராமசாமி பேசியது அது தப்பு இல்லையா? தொடர்ந்து கண்டனங்கள் வலுத்துட்டு தானே இருக்கு. இதே சனாதன தர்மத்தை பத்தி பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப வரைக்கும் கோர்ட்டுக்கு வந்து அலைஞ்சிட்டு தானே மேம் இருக்காரு. அது நம்ம கண்ணு அதுவே இங்க கோர்ட்டுக்குள்ள போடலையே, அங்கெங்கயோ தானே போட்டாங்க. இங்க தமிழ்நாட்டிலேயே கேஸ் போட்டாங்க அதுக்கு. இவ்வளவு நீங்க பேசுறீங்க, நீங்களாம் கூட போட்டிருக்கீங்க. அதான் இங்க எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுதான் நாங்க பின்வாங்குறோம். இங்க இது வந்து பதில் இல்லையே. இதுக்கு ஏன் பதில் இல்ல? அதுதான் இப்போ தெரிஞ்சுதான் நான் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பதில் இல்லையே. அதுதான் பதில். ஏன் பதில் இல்லைன்றீங்க? அதான் யதார்த்தம். மத்தியில வந்து உங்களோட ஆட்சி தானே மேம் இருக்கு. அப்ப நீங்க வந்து அப்ப அவ்வளவுதான் உங்களுக்கு இங்கதான் வந்து அவ்வளவுதான். தமிழ்நாடு ஸ்டேட் தனிதான். ஆனா இப்ப சனாதன தர்மம் பேசுனது வந்து பெங்களூர்ல எப்படி வந்து போட முடிஞ்சது? அங்க என்ன கவர்மெண்ட் இருக்கு? அப்ப இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அப்ப இங்கேயும் வேற கவர்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கான பவர் அவ்வளவுதானா? அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? மத்தவங்க இது மேல வந்து மத்திய இது இங்க திணிக்கிறோம்ன்றீங்களா? நீங்க மத்திய இது வந்து மிரட்டுறோம்ன்றீங்களா? அவசியமே இல்ல. நீங்க சொல்றது அப்படிதான் இருக்குது. மத்தியில் ஆட்சியில் இருக்கிறீர்களே, ஏன் நீங்க சும்மா இருக்கீங்கன்னு கேக்குறீங்க. நீங்க கேஸ் போட்டுக்கலாம் வேண்டானா? வந்து அதுல கேஸ் போட்டாலும் என்ன? இப்போ நீங்க பிள்ளையார் சதுர்த்தி எடுங்க. இப்போ நாளைக்கு நடக்க போற பிள்ளையார் சதுர்த்தி, அதுக்கு எவ்வளவு சட்டத்திட்டங்கள், எவ்வளவு கெடுபிடிகள். புதுசா பிள்ளையார் வைக்கக்கூடாது எந்த இடத்துலையும். புதுசா இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன பையன் ஒரு குழந்தை ஸ்கூல் படிக்கிற குழந்தைக்கு தோணுது, அவங்க ஸ்ட்ரீட் வாசல்ல இந்த வாட்டி அந்த பையன் அப்போ சின்ன பையன் 3-4 வருஷம் முன்னாடி, இந்த வருஷம் அந்த பையனுக்கு தோணுது நான் ஏன் ஒரு பிள்ளையார் வைக்கக்கூடாது அப்படின்னுட்டு. அதற்கு அவனுக்கு இல்லையே, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. சட்டத்திட்டங்களின்படி புதிதாக ஒரு இடத்தில் பிள்ளையார் வைக்க அனுமதி இல்லைன்றீங்களே. அது வேற எங்கேயாவது நடக்கிறதா இது? சரி மேம், இப்ப இதெல்லாம் நீங்க வந்து இங்க குரல் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க இது எங்க எடுத்து இது கோர்ட் தானேமா? போலீஸ் சொல்றது தானே. கோர்ட்லயே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க எங்களுக்கு. எப்பவுமே நாங்க கோர்ட்டுக்கு போய் தான் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமா? அங்கேயும் ஒரு பெரிய இதோட எங்களுக்கு இதே மீதி. நான் இப்போ நீங்க கம்பேரிசனுக்கு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு நான் இப்போ சொல்ல வரேன். இப்போ சென்னை மெட்ரோ அந்த ஒயிட் ரோட்ல ஒரு கோயில் இடிப்புக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போய் ஒரு இதுவாக போய் ரொம்ப ஒரு போராட்டமாக இருந்தது சட்ட இதில் நீதிமன்றத்தில். இப்போது கோயம்பேடில் ஒரு மாஸ்க்கு, அது வந்து அரசு புறம்போக்கில் இருந்தது. அதை கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அதை இடிக்கணும்னுட்டு. அது என்ன தெரியுமா? அது என்ன நடந்ததுன்னு அங்கே இது வரைக்கும் எடுக்க முடிஞ்சது அதை? ஏன்னா அவங்க 1000 பேர் கூட்டிட்டாங்கன்னுட்டு தானே பின்வாங்கிட்டீங்க நீங்கள். அப்புறம் என்ன எனக்கு நியாயம்னு பேசுகிறீங்க எனக்கு இங்க? அப்ப நீங்களும் அதே மாதிரி இங்க பண்ணிருக்கலாம்ல. நீங்களே இப்ப அவங்களும் வந்து அந்த கோர்ட் அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்ப நீங்க அதுதான் என்ன சொல்ல வரீங்க? நான் இந்த மாதிரி இறங்குறேன் அதுதான் நீங்க சொல்றீங்க. எதுக்கு சப்ஸ்டைன்றீங்க நீங்க? நான் இந்த மாதிரி இறங்கச்சுதான் நீங்க எதுக்கு இவ்வளவு நாள் சும்மா இருந்தீங்க? இன்னியும் சும்மாரு அந்த இதுல ஏன் சர்ச்சையாக்குறீங்கன்ற கேள்வியை முன்னாடி கேட்டீங்க. இல்ல இப்ப நீங்க தான் சொன்னீங்க அப்ப அவங்க மசூதி இங்க இடிக்காததுக்கான காரணம் இன்னும் வந்து 1000 பேர் அங்க கூடிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்கு அவங்களும் தானே இந்த மாதிரி வந்து போராடுறாங்க. அதனால நாம அததான் ட்ரை பண்றோம். அதான் இந்து ஒற்றுமைக்காக தான் பாடுபடுறோம். இந்துக்கள் ஒற்றுமையாக வர வேண்டும், இந்து ஓட் பேங்க் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளவு வருட காலமாக போராடி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நேரம் பேசியிருந்தார்ல அந்த மகாவிஷ்ணு, அவர் இப்ப எங்க தலைமறைவாயிட்டாரு அப்படின்றது வந்து பேசப்படுதுல்ல. நீங்க எல்லாரும் இப்ப அவருக்காக இங்க குரல் கொடுத்து இவ்வளவு தூரம் அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல, ஆனா அவர் இப்ப தலைமறைவாயிட்டாரே, அதுக்காக தான் இப்ப அன்பில் மகேஷ் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், எங்க ஏரியால வந்து எங்க இருக்கிற எங்களோட ஆசிரியரே நீ இந்த மாதிரி பேசியிருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப அவர் வந்து அன்பில் மகேஷுக்கு நீங்களும் சொல்ல வேண்டும், லாயலா காலேஜ் இந்த மாதிரி பண்ணீங்களே அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க சார்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் போலீஸில், அதுக்கு டிஜிபி ஆஃபீஸில் போய், அது டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்து 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ நாங்கள் தொடர்ந்து போராடுற இது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மைட் இஸ் ரைட் அப்படிங்கிறத நீங்களும் ஒத்துக்கிறீங்க இங்கே. இப்போ இதே அந்த லெவலுக்கு வந்துட்டீங்க நீங்களும். அவங்கள மாதிரி நீங்களும் போராட வேண்டியது தானே அந்த மாஸ்க்கு வந்த மாதிரி. ஸோ மைட்டா 2000 பேர் இதில் இறங்குங்க அப்படிங்கிறீங்களா நீங்களும்? அயோத்தியா மண்டபம் சர்ச்சையில் நீங்கள் என்ன பண்ணீங்க?
புறன்னீங்கல்ல. ஆமா, ஏன் சட்டத்திலையும் நாங்க அன்னைக்கு மூட வந்தப்போ அது பாயிண்ட்ஸோட சொன்னேன். அதான் சோ நீங்க சொல்றது இந்து என்பவன் தொடர்ந்து போராளியாகவே இருந்து கொண்டிரு. அப்படி இல்ல மேம், நீங்க இந்து மதம் மட்டும் தானே நீங்க பேசுறீங்க. இல்லையே, இப்ப இல்ல நீங்க சொல்றது அதுக்காக சொல்றேன், அதுக்கு பண்ணீங்களே இதுக்கு பண்ணீங்களேன்னுட்டு. அதுல அவங்களது ஆர்கனைஸ்ட் ரிலிஜன், இந்து மதம் ஆர்கனைஸ்ட் ரிலிஜன் இல்ல, அதுதான் பேசிக் ப்ராப்ளமே. அதை நான் இப்ப கேட்கிறேன். நாங்க வந்து இந்துக்களாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எல்லாரையும் கொண்டு நீ பாப்பாத்தி நீ சும்மாரு, நீ எதுக்கு இதை பத்தி பேசுற? எனக்கு யாராவது சப்போர்ட்டா வந்தா நீ ஏன் அந்த பாப்பாத்திக்கு அசிங்கமான ஒரு வார்த்தையோட வரும்? உங்க வீடியோவை இப்ப வரட்டும், இன்றைக்கு நீங்கள் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டு அது கீழே வர கமெண்ட்ஸை படிக்கணும். நீங்க படிச்சுட்டு எனக்கு அடுத்த வாட்டி என்ன இன்டர்வியூ பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை கேளுங்க என்கிட்ட. மேம் அதுக்கு வந்து இப்ப எல்லா கமெண்ட்ஸையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்கோம். நீங்க சொல்ற ஆட்டிடியூடுக்கு நான் சொல்ல வரேன். நீங்க இப்ப என்ன கேள்வி கேட்டீங்க? கேள்வி கேட்கறதுக்கு இப்ப எவ்வளவு சார்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம், எனக்கு கூட அகைன்ஸ்டா பேசலாம். இல்ல அந்த மாதிரி ஒரு அசிங்கமாக ஒரு இது வரும்பொழுது அதையும் நாங்கள் ஜீரணித்துக் கொண்டு சொல்றீங்க இல்லையா? பொதுவாக என்னையே நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளவு அசிங்கமா எழுதுறாங்களே உமா பாட்டி. நான் பாட்டி தான். நான் என் வயசை வந்து நான் சினிமா ஹீரோயின் மாதிரி எனக்கு 16 வயசு 18 வயசெல்லாம் இல்லை, எனக்கு 69 வயசு ஆயிடுத்து. நான் இதை மறைக்க விரும்பவில்லை. நான் பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன, அதுல அது எனக்கு ஒன்றும் இதுல ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். நான் அதுல பட் அந்த ஆட்டிடியூடுக்காக சொல்ல வரேன். அதுல நீங்க அது இந்த வாட்டி என்ன கேட்டீங்க இல்லையா? இது சோ தொடர்ந்து இந்துவாக இருப்பவர்கள் எல்லாவித சைட்ல இருந்து வர தாக்குதல்ல டாலரேட் பண்ணிக்கிட்டு ஒரு இதோட நிக்கணும் ஃபீல்டுல. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடுக்கு எங்களை புஷ் பண்ணிருக்கீங்க நீங்க. சரி, இது நீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையை நாங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இதுக்கு முன்னாடி நான் சொல்லல, நான் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்கன்ற. 10 வருஷம் எனக்கு தெரியும், நீங்க புரிஞ்சுக்கோங்க அதன்ற. எங்களோட சர்வைவலை நீங்க புரிஞ்சுக்கோங்க மேம். 10 வருஷமா ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது இல்ல மேம்? அப்ப எந்த மாதிரி 10 வருஷம் இல்லம்மா, நிறைய ஆமா அண்ணா டிஎம்கே கவர்மெண்ட்லயும் அப்ப பிஜேபி கூட்டணி இருந்தது இல்ல? அப்ப எந்த மாதிரியான நாங்களே அப்ப அதுதான் கேஸ்லாம் போட்டோமே. அந்த ஒரு இதுக்கு ஒரு இதுக்கு எங்களை பத்தி அசிங்கமா எடுத்தப்போ we had to go to the information and broadcasting. இது அந்த மாதிரி தான் பண்ண. ஸோ நீங்க வந்து இதே ஒரு அமெரிக்கால ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இதுக்கு அந்த கிறிஸ்டின் இது ஒன்று அந்த படம் வந்தது, அதுக்கு ஒரு முஸ்லீம் அதே மாதிரி இங்க அமெரிக்கன் கான்சுலேட் முன்னாடி இங்க தர்ணா பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுது ஞாபகம் இருக்கிறதா? அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இங்க பண்றாங்க. இப்போ நம்ம நாட்டிலேயே இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ ஆஸ் ரீசெண்ட் நீங்க சொல்றீங்க இல்லையா, நாங்க தான் உண்மையான கருத்து சுதந்திரம், மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டு இப்ப அந்த காந்தஹார் இதுக்காக அதை நிஜமாவே பண்ணவங்களோட பேரை மாத்திருக்காங்க. அதை செய்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள். ஆனா அவங்க பேர் வச்சிருக்கிறது இப்ப இவர் ஒண்ணு எடுத்தாரு ஜெய்பி மாதிரி சூர்யா, அதே மாதிரி மாற்றி எடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான சம்பவத்தை யார் தவறு செய்தார்களோ அதை சுட்டி காட்டாமல் எங்கள் மதத்தை சார்ந்த ஒரு பெயரை வைத்து நாங்கள் தப்பு செய்தவர்கள் மாதிரி கொண்டு போறாங்க நிஜ இன்சிடென்ட்ல. இதுக்கு நாங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது அதுக்கு எப்படி நாங்க கொடுத்துருக்கோம். இப்பதான் அதை பத்தி எல்லாரும் கமெண்ட் அடிச்ச உடனே அதுக்கு போறாங்க. அதனால் நாங்க தான் உண்மையான கருத்து சுதந்திரத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதை பண்ணிட்டு அப்புறம் தான், இல்லாட்டி அடக்குமுறை எங்க இருக்கு இல்லையா, அதை மாதிரி எல்லாம் பண்ணாம அப்புறம் நிறைய பேர் அதை பத்தி அப்ஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்குன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுத்து அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. மற்ற மதங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை அப்ப இங்க இல்லைன்னு நீங்க கண்டிப்பா இல்லையா? அதை நீங்க கேக்குறீங்கன்னா, நீங்க மீடியால இருந்து இந்த கேள்வியை கேக்குறீங்கன்னா எனக்கு எவ்வளவு தூரம் யூ ஆர் இன் டச் வித் ரியாலிட்டின்னு தெரியல எனக்கு இதுல. இல்ல மேம், இல்ல இந்து மதத்துல ஒற்றுமை இல்லை, அதை நீங்க இன்னும் புரிஞ்சுக்கலன்னு இவ்வளோ நாள் என்ன மீடியால இருக்கீங்கன்னா எனக்கு புரியாத ஒன்று. அடுத்து இரண்டாவது, நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்து மதத்தை மீதி பேரெல்லாம் நாங்க இன்ஸ்டால் பண்ணோம், அமுக்கி வச்சோம் 50 வருஷம் முன்னாடி அப்படின்னுவாங்க. அப்பா 50 வருஷம் 100 வருஷ கதையை பத்தி அவங்க பேசலாம். இதே நாங்க வந்து இஸ்லாம் ரூல் டெல்லியில இருந்தப்போ அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க. ஆஸ் லேட் அஸ் ஆகஸ்ட் 26 சித்தூர் ராணி பத்மினி அவர்கள் 75,000 ரஜபுத்திர பெண்களுடன் தீக்குளித்தார்கள் அலாவுதீன் கில்ஜிக்கு பயந்து. ஆகஸ்ட் 26 அந்த டேட் பசுமரத்தாணி போல எங்களுடைய மனதில் பதிந்திருக்க வேண்டும். ஆனால் பாதி பேருக்கு அது தெரியல. அதுல நான் இந்த மாதிரி பேசும் பொழுது மீதி மத இதுல பிராமண நீங்கள் பிரித்தாழ்ந்தவர்கள், ஆண்ட பரம்பரை, ஆதிக்க ஜாதி அப்படின்னுட்டலாம் இதெல்லாம் மறந்து நாங்க எல்லாரும் இந்துஸா ஒன்றிணையணும் தான் எங்களோட குறிக்கோள், எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னுட்டு. அதுக்கு அவங்க பதில் அப்படி பண்ணாக்க, ஒண்ணு நாங்க பிரிக்கிறோம், இன்னொன்னு இப்படி சொன்னா எதுக்காக நீங்க வரீங்க அவங்களோட இஷ்யூக்கு, அந்த மாதிரி இவர்களே பிரித்தாளும் சொல்லிச்சு. ஸோ நாங்க என்ன பண்ணாலும் தப்பு அந்த ஆட்டிடியூடு.
ஸோ இவ்வளவையும் பொறுத்து கொண்டு பொது வாழ்வில் இருந்து கொண்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே, தொடர்ந்து பயணியுங்கள், தொடர்ந்து இந்த போராட்ட களத்தில் நாங்கள் இருந்து கொண்டே இருக்கணும். எவ்வளவு பேருக்கு அந்த மனோதைரியம் இருக்கும், எவ்வளவு பேருக்கு அந்த பொறுமை இருக்கும்? இப்போ நான் சொல்கிறேன், வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாக்க அதில் எவ்வளவு பேருக்கு என்னமோ சொல்லிட்டு போகிறோம், இப்போ நம்ம பணி அதை இப்போ கவனிக்கிறது இல்லை அப்படின்னுட்டு எவ்வளவு பேருக்கு வரும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கொதித்தெழுந்து இந்த அமைச்சர் பேசினாரே இன்றைக்கு, அன்பில் மகேஷ், அந்த மாதிரி நாங்கள் நிறைய கடந்து வந்திருக்கோம். நான் இப்போ அந்த ஆசிரியர் நீங்கள் அவர் புண்படுத்தி விட்டார் மனதை அப்படின்னு இருக்கீங்க மேம். இப்போ அது ஒண்ணு மேம், இப்போ ஒரு விஷயம் புண்படுத்தி விட்டார் மனதைன்றீங்க. அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுனதை பத்திலாம் இங்க பேச்சே இல்ல. அவர் அந்த வார்த்தை பேசினது மட்டும்தான் இப்ப இங்க சர்ச்சையா நிக்குது. நீ போன ஜென்மத்துல செஞ்ச தப்புனாலதான் இந்த ஜென்மத்துல நீ மாற்றுத்திறனாளியா பொறப்பன்ற அந்த வார்த்தை இப்போ இங்க சர்ச்சையா நிக்குது. இருங்க எங்களோட நான் சொல்லிட்டேன், எங்களோட பிலீஃப்லயே நான் சொல்லிட்டேன். தொடர்ந்து அந்த இவங்க கதா காலட்சேபம் பண்றவர்களாகட்டும், எங்களுடைய இந்த எங்களுடைய மதத்தை பற்றி குருமார்கள் யாராக இருக்கட்டும், இந்த தப்பு பண்ணாத, இது ஒன்று வம்சத்தையே பாதிக்கும் அப்படிம்பாங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு பூனை, நான் சொல்றது பூனையோட முடி கீழே விழுந்துட்டுனா உனக்கு சாபம் கிடைக்கும், அடுத்து உன்னுடைய சந்ததியை அது பாதிக்கும் அப்படின்னுட்டு. ஸோ இந்த மாதிரி சொல்லச்ச அது என்ன, அவங்க என்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்களா? நான் தவறு செய்யாதிருக்க வேண்டும் நான். ஸோ எனக்கு கர்ம வினை என்னை தொடரக்கூடாது, என்னுடைய வம்சத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மகாபாரத கதையில் நிறையப்படுத்திங்கன்னா உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லையே. நாங்கள் நம்புகிறோம் அதை. சாப விமோச்சன கதைகள்னே உண்டு, சாபம் பெற்றவர்கள் வரம் பெற்றவர்கள் அப்படின்னுட்டலாமோ. ஸோ நல்லா ஒருத்தன் ஒரு நல்ல இதை ஃபாலோ பண்ணும்போது அவனுக்கு வரமும் கிடைக்கிறது, தவறு செய்யும் போது அவனுக்கு சாபமும் கிடைக்கிறது. இது எங்களுடைய நம்பிக்கை அதுல. ஸோ அவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், பிலாங்ஸ் டு அவர். அவர் அந்த இதுல பேசியிருக்கார். இப்போ நாங்க அந்த மாதிரியே படிக்க, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ராஜா போன ஜென்மத்தில் இந்த மாதிரி இது இன்னொரு நீங்க ஐ டோன்ட் நோ ஹவு மச் இது. இப்போ மனுநீதி சோழன் எடுத்துக்கங்க, அவரோட பையன் பசு அதுல. ஸோ தன்னோட பையனையும் அந்த மாதிரி கொண்டு போய், பட் அப்போ கடவுள் காப்பாற்றினார் அப்படிங்கிறது. புறாக்கு இது பண்ண சிபி, அடைக்கலம் கொடுத்த சிபி. இதெல்லாம் வாட் இஸ் த பேசிஸ் பிஹைண்ட் ஆல் திஸ்? டு பி கைண்ட் வேல்யூஸ். அந்த வேல்யூவை கத்துக் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை பள்ளிக்கூடங்களில், பெற்றோருக்கும் நேரம் இல்லை. முன்ன மாதிரி என்ன எங்க போவாங்க? ஈவினிங் டைம் கிடைச்சா கோயிலுக்கு, இந்த மாதிரி உபன்யாசங்களுக்கு அந்த மாதிரி செல்வார்கள். இன்றைக்கு அந்த குழந்தைங்களையும் கூட்டின்னு போவாங்க அதெல்லாம். இப்பொழுது குழந்தைகள் முதல்ல மீதி டைவர்ஷன்ஸ், அடுத்து ஹோட்டல், அடுத்து கம்ப்யூட்டர், இந்த மாதிரி வேற எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ், இந்த மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் குழந்தைகளுக்கு தவறு எது சரி எது தவறு செய்யாமல் இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னதுக்கு தான் திரும்பி வரேன். யூ கரெக்ட், ஒருத்தருக்கு பனிஷ் பண்ணச்ச இது நம்ம தப்பு, பயம். இப்பொழுது நீங்க ஆனஸ்ட்லி யூ டெல் மீ, இந்த காலத்துல பெற்றோர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளின் மேல் ஒரு குழந்தையை இது செய்யாதே அது செய்யாதே என்று சொன்னால் அந்த குழந்தை கேட்கக்கூடிய இதுல இருக்கா? இல்ல. அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். திஸ் இஸ் த அண்டர்லைனிங் மேட்டர். சரி மேம், இதை பற்றி பேசிட்டு இருந்தால் நம்ம இன்னும் நிறைய டிபேட்டில் உள்ளாக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எங்களுக்கு டைம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் மேம்.